அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்போது கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்போது கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். தேசிய கல்விக் கொள்கை குறித்து தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக அரசியல் நோக்கங்களுக்காக தேசிய கல்விக் கொள்கை குறித்து மாநில அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக அந்த கடிதத்தில் அவர் குற்றம் சாட்டியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மாநிலத்தை பொறுத்த அளவில் சமூக கல்வி வளர்ச்சிகளில் மிகவும் முன்னணியாக உள்ள மாநிலமாக இந்தியாவில் உள்ளது. அந்த மாநிலத்தை மேலும் பலப்படுத்தும் வகையில் தான் இந்த ஒரு தேசிய கல்விக் கொள்கை என்பது அமைந்துள்ளது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் தரத்தில் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து மாநிலங்களுக்குமான குரலை ஒடுக்குவதற்காக இந்த கல்விக் கொள்கை என்பது கொண்டு வரப்படவில்லை. மாணவர்களுடைய நலனுக்கு மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை என்பது கொண்டு வரப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் இந்த கடிதத்தில் அறிக்கையில் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உலக அளவில் தமிழினுடைய பல்வேறு நூல்களானது பிரசித்தி பெற்ற வகையிலும் உள்ளது. மத்திய அரசினுடைய சார்பாக மிக முக்கியமாக திருக்குறள் ஆனது சுமார் 13 மொழிகளில், இந்திய மொழிகளிலும் அது தவிர 15 வெளிநாட்டு மொழிகளிலுமே மொழிமாற்றம் செய்யப்பட்டு அந்த தமிழ் வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கமானது பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறது என்ற ஒரு கருத்தையும் அந்த அறிக்கையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக மக்கள், அதாவது மாணவர்களுடைய கருத்தின் அடிப்படையிலேயே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த ஒரு கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை என்பது கடந்த 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அது வெறும் ஒரு மாற்றம் மட்டுமல்ல, ஒரு புரட்சிகரமான ஒரு செயலும் கூட என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த கடிதத்தில் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு முதல்வர் ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான ஒரு பதில் தரும் விதத்தில் இந்த ஒரு அறிக்கை என்பது மத்திய கல்வித்துறை அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பிராந்திய மொழிகளை பாதுகாக்கும் வகையிலும் அதற்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் வகையிலும் மாணவர்கள் அந்தந்த அவர்கள் விரும்பும் மொழியை படிப்பதற்கான ஒரு வழிவகை என்பது இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது தமிழும் அதில் அடங்கும் என்ற ஒரு கருத்தையும் இந்த ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். 8வது பட்டியலில் இருக்கக்கூடிய அரசு 8வது பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுமே இந்த மொழிகளுக்கான உள்ள அனைத்து, அதாவது பாரதிய பாஷா என அழைக்கப்படும் இந்த மொழிகள் அனைவருக்குமே முக்கியத்துவம் என்பது இந்த தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் யாராலும் மறுக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. PM ஸ்ரீ திட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு முன்னோடியான திட்டமாக இந்த ஒரு தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசியல் காரணங்களுக்காக இந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றிய தவறான ஒரு புரிதலை அரசியல் கட்சிகள் முன்வைத்து போலியான ஒரு கருத்துக்களை பொதுமக்களிடம் திருத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஒரு கூட்டாட்சி தத்துவம் என்ற ஒரு நடைமுறையை ஒருபோதும் மத்திய அரசு பின்புறம் தள்ளியதில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக பாஜக ஆளாத பல்வேறு மாநிலங்களும் இந்த தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் பல்வேறு முன்னேற்றங்களை கண்டுள்ளது. அதனை யாரும் மறந்துவிட முடியாது என்ற ஒரு கருத்தையும் இந்த ஒரு அறிக்கையில், குறிப்பாக கடிதத்தில், தமிழ்நாடு முதல்வருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். சுசித்ரா, முன்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் என்ன கூறியிருந்தார் என்பதை ஒருமுறை நினைவூட்டுங்கள். முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் தமிழ்நாட்டில், அதாவது ஏற்கனவே 2 மொழி பாடத்திட்டங்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் வகையிலும் அதற்கு போதுமான அளவு பின்பற்றப்பட்டு வருகிறது. மும்மொழி கொள்கையின் கீழ் இந்தியை மத்திய அரசு திணிக்க பார்ப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். இந்த ஒரு காரணத்திற்காகவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஆனது எதிர்க்கிறது. அது மட்டுமல்லாமல் பாடத்திட்டங்களுடைய மாற்றம் என்பது மாணவர்களுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும். அதிநவீன அட்வான்ஸ்டு ஒரு பாடத்திட்டமே தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளில் கற்பிக்கப்படுகிறது. அதனை மாற்றுவதற்கு யாரும் முயற்சிக்க கூடாது.